அன்பர்களுடைய தொழுகை வீரமாமனுடைய செய்யுளுக்கு பொருளாகிறது. நற்செய்தியிலே காட்டப்படுகிற அந்த காணிக்கைகளை எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன பொருள் என்பதை உணர்த்தி அவர் செய்யுளாக நமக்கு தந்திருக்கிறார். மிக அருமையான வகையிலே சுருக்கமாக அந்த காணிக்கைகளின் பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த செய்யுள் மிக சரியான அற்புதமான எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். ஓர் ஆழி உருட்டலின் உலகு ஆளும் தனி மன்னர்க்கு உரிய மாடை நீர் ஆழி நிலம் காக்க மாழ்வன் எனும் அதற்கு உரிய நெய் கொள் நீரை ஆறு ஆழி அறத்து இறைவர்க்கு அருச்சனை செய்வதற்கு உரிய அரிய தூபம் ஆறாழி உடை மூவர் இம்மூன்றும் பதமலர் முன் பணிந்து வைத்தார். இந்த ஞானிகள் மூவரும் ஒவ்வொருவரும் ஒரு காணிக்கையை தருகிறார்கள். 3 காணிக்கைகள் வருகின்றன. அவற்றின் பொருள் என்ன? தன் ஒரே ஆணை சக்கரத்தை எங்கும் செலுத்துதலினால் 3 உலகங்களையும் ஆளும் ஒப்பற்ற மன்னன் என்பதை காட்டுவதற்குரிய பொன். நீரால் ஆகிய கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தை பாவத்திலிருந்து மீட்டு காக்க மனிதனாக மடிவான் என்னும் அதனை காட்டுவதற்குரிய மன நெய்யாகிய நீரை நிறைந்த அறமென்னும் சக்கரத்தை கொண்டுள்ள கடவுள் என்று காட்டுவதற்கு வழிபாடு செய்வதற்குரிய அரிய தூபம். இம்மூன்றையும் உலகத்தை ஆளும் ஆணை சக்கரத்தை கொண்டுள்ள அம்மூவரும் அக்குழந்தை நாதனின் திருவடி வளர்முன் பணிவோடு காணிக்கையாகிட்டனர். மானிட மகனாக பிறந்துள்ள இறைமகன் ஓர் அரசர். அதை காட்டுவதற்காக காணிக்கை பொன். மானிடரை மீட்க சிலுவையில் சாவார். அதை உணர்த்துவதற்காக மீரை. அவர் தொழத்தக்க இறைவன். அதை உணர்த்த தூபம். இப்படி 3 வகை காணிக்கை தந்து ஞானியர் இறைமகனை தொழுதனர். ஓராளி இருட்டலின் உலகாளும் தனி மன்னர்க்குரிய மாடை நீராளி நிலங்காக்க மாழ்வனும் அதற்குரிய நெய் கொள்ளும் நீரை ஆறாளே அறத்திரைவர்க்கு அர்ச்சனை செய்வதற்குரிய அரிய தூபம் பாராளியுடை மூவர் இம்மூன்றும் பதமலர் பணிந்து வைத்தார். இதன் மூலமாக இந்த ஞானிகள் வேறு நாட்டிலிருந்து வருகின்றவர்கள், புற இனத்தார். ஆயினும் கடவுளுடைய தன்மை என்ன என்பதை சரியாக உணர்ந்து இந்த குழந்தையின் பெருமையை சரியாக உணர்ந்து அதற்கேற்ற அற்புதமான காணிக்கைகளை தருகிறார்கள். நாம் கடவுளுக்கு தருகிற காணிக்கை எப்படி இருக்கிறது? அவருடைய பெருமையை புலப்படுத்துவதாக இருக்கிறதா, அல்லது நாம் நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக காணிக்கை தருகிறோமா என்று சிந்திப்பதற்கு இந்த செய்யுள் நமக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். வாழ்க.